சபரிமலையில் ஐயப்பன் கோவிலில் வரலாறு காணாத அளவில் கூட்டம் உள்ளதால் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் ஊர் திரும்புகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ், தற்பொழுது கார்த்திகை மாத மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் பக்தர்களின் கூட்டம் அங்கு கட்டுக்கடங்காமல் இருப்பதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சுவாமியை தரிசிக்க முடியாமல் பக்தர்கள் ஊர் திரும்புவதாகவும் செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள். சங்கீதா, பார்த்தோம்னா சபரிமலையில இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக நேற்று முன்தினம் காலை துவங்கியது. நடையானது திறக்கப்பட்டு பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அலைமோதி வருகிறதுன்னு சொல்லலாம். கேரள உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி ஆன்லைன் முன்பதிவு மூலமாக தினமும் 70,000 பேரும், அதே போல ஸ்பாட் புக்கிங் மூலமா 20,000 பேரும், மொத்தம் 90,000 பேர் மட்டுமே சபரிமலையில தரிசனம் செய்யறதுக்கு அனுமதி என்ற நிலையில இதைவிட அதிகமாகவே கூட்டம் வருதுன்னே சொல்லலாம். குறிப்பா நடை திறந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகிறது. இதுவரைக்கும் 3 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் அங்க குவிந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது முன்பதிவு துவங்கி சில நாட்களிலேயே இந்த மாதத்தினுடைய அனைத்து நாட்களிலுமே முன்பதிவு நிறைவு பெற்றிருக்கு. இது மட்டும் இல்லாம டிசம்பர் 10 வரையிலையும் முன்பதிவு முற்றிலும் நிறைவடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். நேற்றைய தினம், அதாவது கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரைக்கும் பம்பை, சன்னிதானம் உள்ளிட்ட பல இடங்கள்ல கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு போதிய திட்டமிடல்கள் எதுவும் இல்லாதனால பல்வேறு பக்தர்களும் சிரமத்துக்கு உள்ளானு சொல்லலாம். இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி நேற்று 60 வயது பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. தொடர்ந்து நிலக்கல், பம்பை, அதே போல எரிமலை உள்ளிட்ட பல பகுதிகளில் பக்தர்கள் கடும் கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டிருக்கு. இதனால பல இடங்கள்ல பக்தர்கள் அவங்க வரும் வாகனங்கள்ல அடைக்கப்பட்டு பல மணி நேரம் அவர்கள் காத்திருக்கும் சூழ்நிலையும் தற்போது ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து இவர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு 10 மணி நேரத்துக்கு மேல் வேதனையாக தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்தை பார்த்து பல பக்தர்கள் சபரிமலைக்கு சென்றோம் ஐயப்பனை தரிசிக்க முடியாம ஊர் திரும்பும் ஒரு நிலையம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இத்தகைய சூழல்ல கேரள அரசாங்கமும் தேவஸ்வம் போர்டும் பக்தர்கள் சிரமமின்றி சுலபமாக சாமி தரிசனம் செய்யறதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் பக்தர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G-Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.